ஹலோ மை டியர் வியூவர்ஸ் அண்ட் மை ஃபேவரட் இங்கிலீஷ் லவர்ஸ். உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம 30 அட்வான்ஸ்ட் டே டு டே கான்வர்சேஷன் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸை 3 வகையாக டிவைட் பண்ணுவாங்க. என்னென்னா நார்மல் ஸ்பீக்கிங், அதாவது பேசிக் லெவல், கிரவுண்ட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், அண்ட் இன்டர்மீடியட் லெவல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் லெவல்ஸ். அட்வான்ஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடியம்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வொக்காபுலரி இன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கான்ஃபிடென்ட்டோட பேசுவாங்க அண்ட் நியூ ஃப்ரேசஸ், கிராமர் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க அந்த அட்வான்ஸ் லெவலோட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் நல்லா பேசலாம் வரும். பேசிக் லெவல் இருக்கிறாங்கல்ல, அதாவது கிரவுண்ட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், அவங்க அட்வான்ஸ் லெவலில் விட நல்லா பேசுறதுக்கான எல்லா குவாலிட்டியும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தான் இருக்காது. அது என்னன்னா கான்ஃபிடென்ஸ், அந்த போல்ட்னஸ், தைரியமா நான் பேசினது தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பேசுவேன், அந்த மாதிரி ஒரு தைரியம் அவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் இந்த 3 லெவலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். என்ன கேட்டா நான் இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய அறிவை கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தான் வளர்த்துக்கணுமே தவிர அந்த அறிவை வச்சுக்கிட்டு நான் கம்மி நீ அதிகம் நான் நடுவுல அந்த மாதிரி வரையறுப்பே பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ நம்ம பேசிக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அட்வான்ஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மாற வேண்டியது நம்ம தான், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே முக்கியம். ரைட்? இந்த பாசிட்டிவான நோட்டோட இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, ஐ வில் கிவ் இட் சம் தாட். அப்படின்னா என்ன? நான் அதை பற்றி யோசிக்கிறேன், ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் நேரம் வேணும்ப்பா, அவகாசம் வேணும், நான் அதை பற்றி யோசிச்சுட்டு என்னோட முடிவு என்னன்னு சொல்கிறேன். இதை தான் இங்கிலீஷில் ஐ வில் கிவ் இட் சம் தாட். ஐ வில் கிவ் இட் சம் தாட். எஸ், நான் அதை பற்றி யோசிச்சுட்டு சொல்கிறேன், யோசிக்கிறேன் அந்த மாதிரி அசால்ட்டாக சொல்கிறது தான் ஐ வில் கிவ் இட் சம் தாட். எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இனிமே நம்ம தமிழ்ல யோசிச்சு சொல்றேன் அப்படி சொல்லாம இங்கிலீஷ்ல ஐ வில் கிவ் இட் சம் தாட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பாருங்க, அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை. எதுக்குடா இவ்வளோ ரஷ்ஷு, கொஞ்சம் காமா இரு, பொறுமையா இரு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கிலீஷ்ல தேர் இஸ் நோ நீட் டு ரஷ். எதுக்கு இவ்வளோ ரஷ், இவ்வளோ அவசரம் எதுக்கு? அததான் தேர் இஸ் நோ நீட் டு ரஷ். அவசரப்பட தேவையில்லை, பொறுமையா இரு. ரைட்? அடுத்தது பாருங்க, யூ மே பி ரைட். அப்படின்னா நீ சொல்வது சரியாக இருக்கலாம். அததான் யூ மே பி ரைட் ஆர் ராங். சரியா இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். யூ மே பி ரைட். கரெக்டா? அடுத்தது பாருங்க, அது எனக்கு நியாயமாக தோன்றுகிறது. ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான், அந்த கேர்ள் சொன்னது கூட கரெக்ட் தான், எனக்கு என்னமோ அது நியாயமா தான் படுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அததான் தட் சவுண்ட்ஸ் ரீசனபிள் டு மீ. எனக்கு அது நியாயமாக தோன்றுகிறது. தட் சவுண்ட்ஸ் ரீசனபிள் டு மீ. எனக்கு அது நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, நான் அதை மனதில் வைத்துக் கொள்கிறேன். ஐ வில் கீப் தட் இன் மை மைண்ட். என் மனசுல அதை நான் வச்சுக்கிறேன். இததான் ஐ வில் கீப் தட் இன் மைண்ட். ரைட்? அடுத்தது பாருங்க, நான் அதை எதிர்பார்க்கவில்லை. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா, எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, எதிர்பார்க்கவே இல்லை, உடனே வந்துட்டு நான் கெஸ்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, வந்துட்டாங்க டக்குன்னு, ஐயோ இந்தியா தோத்துருச்சா அப்படின்லாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயத்த ஆச்சரியப்பட்டுக்கிட்டு சொல்லுவோம்ல, அததான் ஐ டிடன்ட் see that coming. அது வரும் நான் நினைக்கல, இப்படி ஆகும் நான் யோசிக்கல. ஐ டிடன்ட் see that coming. ரைட்? அடுத்தது பாருங்க, நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுதுமா, புரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஒரு மாதிரி அசால்ட்டா அழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு. ஐ see what you mean. அப்படின்னா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ see what you mean. எனக்கு தெரியுது நீ என்ன சொல்ல வரன்னு. ரைட்? அடுத்தது பாருங்க, ஐ டிடன்ட் நோட்டிஸ் தட். நான் அதை கவனிக்கவே இல்லையே. இதெல்லாம் நம்ம அன்றாட உபயோகிக்கிற வாக்கியங்கள் தான். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறது இன்னுமே அழகா இருக்கும். கரெக்ட் தானங்க? ஐ டிடன்ட் நோட்டிஸ் தட். நான் அதை கவனிக்கவில்லை. அப்படி ஒரு பைக் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா, திடீர்னு வந்துருச்சு. நான் இவ்வளோ மார்க் வாங்குவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா, ஐ டிடன்ட் நோட்டிஸ் தட். இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்தது பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. தட்ஸ் நாட் அ பிக் டீல். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இங்கிலீஷ் இஸ் நாட் அ பிக் டீல். ஆங்கிலம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் அ லாங்குவேஜ். உண்மைதானே? ஸோ இது எப்படி சொல்லணும்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜுஜுபி பே அப்படின்னு சொல்லுவோம்ல ஸ்லாங்ல, அதே தான் இட்ஸ் நாட் அ பிக் டீல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, டூ வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. உனக்கு ஏற்ற மாதிரி செய். நான் சமைக்க போறேன், பிரியாணி செய்வா, பிரியாணில இந்தந்த ஸ்பைசஸ்லாம் நான் ஆட் பண்ணவா, இந்த மாதிரி ஒப்பீனியன் யார்ட்டையாச்சும் கேட்கும் போது அவங்க நம்மளுக்கு பதிலுக்கு டூ வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செய். இட்ஸ் அப்பான் டு யூ. உனக்கு தான், உனக்கு என்ன தோணுதோ நீ அந்த மாதிரி செய்ய, நான் அதுல வரவே இல்லை,
குறுக்கால நான் வரல, நீ உனக்கு தோன்ற மாதிரி எல்லாம் செய்யி. இததான் நம்ம that sounds like a good idea அப்படி கூட சொல்லலாம். அதாவது நீ யோசிக்கிறது நல்லதா தான் இருக்குது, எஸ் குட் அப்படின்னு சொல்றத that sounds like a good idea. ஸோ ஒரே விஷயத்த 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஆனா சிச்சுவேஷனை பொறுத்து தான் அது மாறுது. ஃபர்ஸ்ட் ஒன், do whatever works for you. உனக்கு ஏற்ற மாதிரி செய். அடுத்தது, நீ செய்யறதும் நீ யோசிக்கிறதும் நல்லதா தான் படுது, இத that sounds like a good idea, yeah sounds great அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஒரு சென்டென்ஸ்ல that sounds like a good idea, ஒரு நல்ல ஐடியாவா தான் தெரிகிறது அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, I'm getting used to it. I'm getting used to it அப்படின்னா அதற்கு நான் பழகி கொண்டிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணும் போது அதை எப்படி சொல்லலாம்னா, I'm getting used to it. நான் இப்போதான் இங்கிலீஷ் பேச கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் I'm getting used to it. அடுத்தது பாருங்க, I haven't made up my mind yet. நான் இன்னும் முடிவெடுக்கவே இல்லை. உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா, அந்த ட்ரெஸ் வேணுமா, ஐயோ சாரி நான் இன்னும் முடிவெடுக்கவே இல்லை, நான் இன்னும் டிசைட் பண்ணல. அதுதான் I haven't made my mind. அதாவது I haven't made up my mind yet. நான் இன்னும் முடிவெடுக்கல, நான் இன்னும் என் மைண்டுக்குள்ள எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துட்டு வரல. I haven't made up my mind yet. yetனா இன்னும்னு அர்த்தம், சரியா? I haven't, அதாவது haven'tனா have not, இது ரெண்டும் சேர்ந்துதான் I haven't made up my mind yet அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நீ உன் நேரத்தை எடுத்துக்கொள். உனக்கு எப்ப தோணுதோ இல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் take your time. இது ஈஸி தானே? அடுத்தது பாருங்க, அது என் தவறு, that's my fault. இதுவே அது உன்னோட தவறுனா that's your fault. இல்ல அது எங்களோட மிஸ்டேக், அத that's our fault, right? அடுத்தது பாருங்க, உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். I misunderstood you. அண்டர்ஸ்டாண்ட் இல்ல understood, ஓகேவா? ஏன்னா இதை நம்ம பாஸ்ட்ல சொல்றோம், அதனால I misunderstood you, right? அடுத்தது பாருங்க, நான் அதற்கு முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். I completely agree. ஒத்துக்கிறேன், கரெக்ட் தான், ஆமா accepted அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் I completely agree. அடுத்தது பாருங்க, நான் அதை பற்றி உறுதியாக சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியா இருக்குதுடா, என்னால டிசைட் பண்ண முடியல, உறுதியா ஒரு விஷயத்த என்னால பேச முடியல, உத்தரவு என்னால சொல்ல முடியல, அதுதான் I can't say for sure. for sure அப்படின்னா ஓகேவா, ஓகே தானே அப்படின்னு அர்த்தம். அதுவே I can't say for sureனா இல்ல, என்னால அதை முழுமையா அந்த விஷயத்தை பத்தி என்னால பேசவோ இல்ல அதற்கு எந்த பதிலும் என்னால கொடுக்க முடியல அப்படின்னா I can't say for sure, சரியா? நெக்ஸ்ட் ஒன், அதை வேறு விதமாக முயற்சி செய்வோம். லெட்ஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். லெட்ஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் அப்படின்னா ஒரு ஐடியா ஒர்க் ஆகல, சரி அடுத்த ஐடியாவை ஒரு ஒர்க் பண்ணி பார்ப்போம், வரும், கண்டிப்பா வரும், அதுதான் லெட்ஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். அடுத்தது, அது நல்ல அனுபவமாக இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சே, அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பீச், அப்படியே காலை வச்சோன்னே திலுதிலுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அப்படியே சுவாரஸ்யமா அனுபவிச்சு ஜாலியா சொல்றப்போ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அடுத்தது பாருங்க, அது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. சில விஷயங்கள், நமக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள், அதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துன்னு இருப்போம். அத இட் taught me a lot அப்படின்னு சொல்லலாம். இட் taught me a lot. நிறைய விஷயங்களை அந்த ஒரு நிகழ்வு எனக்கு கற்றுக் கொடுத்தது. அடுத்தது, நான் அதை மதிக்கிறேன். I appreciate that. I appreciate that அப்படின்னா நான் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், நான் அதை மதிக்கிறேன், மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம், சரியா? I appreciate that. நிறைய பேரு நல்லா இங்கிலீஷ்ல பேசுறவங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதே I would appreciate if you talk like this அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது நான் உங்களை மதிக்கிறேன், அதுவே நீங்க இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு யோசனை எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குமே. ஸோ நம்மளோட சஜஷனை சொல்றப்போயும் அண்ட் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, அதற்கு ஒரு பதிலா ஒரு வார்த்தையை சொல்றப்பையும் I appreciate that அப்படின்னு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது பாருங்க, என்னால் முடிந்ததை செய்தேன். என்னால் முடிந்ததை செய்தேன். I did my best. லெவல் பெஸ்ட்டை நான் எக்ஸாம்ல எழுதிட்டேன், இனிமே ரிசல்ட்ஸ் வரட்டும், அது என்னோட பொறுப்பு இல்ல, கடவுளோட பொறுப்பு. இதுதான் I did my best, ரைட்? அடுத்தது பாருங்க, இட் வாஸ் பெட்டர் தென் ஐ எக்ஸ்பெக்டட். நான் நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சுப்பா. நான் நினைச்சேன் ஒரு 50 மார்க் தான் வரும்னு, ஆனா பாரு 95 மார்க் எடுத்துட்டேன். வாட் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இட் வாஸ் பெட்டர் தென் ஐ எக்ஸ்பெக்டட். அடுத்தது பாருங்க, ஐ எம் ஸ்டில் லேர்னிங். இங்கிலீஷை நான் ஸ்டில் கத்துக்கொண்டே இருக்கிறேன், நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஐ எம் ஸ்டில் லேர்னிங். அடுத்தது பாருங்க, இது எனக்கு புதுசு. ஐயோ இங்கிலீஷ் எனக்கு புதுசுங்க. திஸ் இஸ் நியூ டு மீ. திஸ் இஸ் நியூ டு மீ. இப்போ திடீர்னு வந்து ஹிந்தியில
பேசுன்னு சொல்றோம்னா உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ சாரி, திஸ் இஸ் நியூ டு மீ, மன்னிச்சிடுங்க, ஹிந்தி எனக்கு வராதுன்னு சொல்றதை காட்டிலும் எனக்கு இது புதுசு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னது இவன் தெரியாதுன்னு சொல்றதே புதுசா வேற விதமா சொல்றான் அப்படின்னு தோணும். சரியா? அதுக்குதான் இந்த சென்டென்ஸ். திஸ் இஸ் நியூ டு மீ. பைக்லாம் எனக்கு ஓட்ட தெரியாதுப்பா அப்படி சொல்றதை விட, திஸ் இஸ் நியூ டு மீ, டிரைவிங் அ பைக் இஸ் நியூ டு மீ அப்படின்னா, எனக்கு இது புதுசா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு தெரியாதுன்னு தான். ஆனா இன்டைரக்டா சொல்றது அழகா இருக்குதுல்ல. அடுத்தது, டோன்ட் வரி அபவுட் இட். டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னா, அதற்காக கவலைப்படாதே. அட கவலைப்படாதடா, பாத்துக்கலாம். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே. அடுத்தது, could you be more specific? அதை இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா? ஒரு சில விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு கேள்வியா கேட்கிறப்போ, அதை நீங்க எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அததான் இங்கிலீஷ்ல could you be more specific, ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா, பாயிண்ட் டவுன் பண்ணி ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா? சரியா? அடுத்தது, அதை பிறகு பேசலாம். இத அப்புறம் பேசிக்கலாமே. அததான் we can discuss it later. லேட்டர்னால என்ன? அப்புறமான்னு அர்த்தம். So we can discuss it laterனா அப்புறமா பேசிக்கலாம், பிறகு பேசிக்கலாம், இப்போதைக்கு இது அவசரமா? அதுதான் we can discuss it later. ஓகே. அடுத்தது, it was nice hearing from you. உங்களிடமிருந்து இல்ல உன்னிடமிருந்து கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. சில விஷயங்கள்லாம் சில பேர் அவங்க வாயில இருந்து சொல்லும் போது நமக்கு ஷாக் ஆயிடும். என்னடா இவன் இப்படிலாம் விட்டுட்டு இருக்கான், உருட்டிட்டு இருக்கானோ. ஆனா அதையே ரொம்ப ஸ்டைலா it was nice hearing from you, it was nice hearing from you அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் சில பேர்கிட்ட இருந்து ரிப்ளை, ஒரு நல்ல ரிப்ளை வரணும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாபுக்காக நம்ம அப்ளை பண்ணிட்டு அந்த ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு ஒரு ஃபோன் கால் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நைஸ் ஹியரிங் ஃப்ரம் யூ, உங்களிடமிருந்து இந்த ஒரு பதில் வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது அப்படி சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 30 சென்டென்ஸுமே ரொம்ப அழகா உங்களை இன்னுமே ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய சென்டென்ஸ் தான். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் and like the video and share it with your friends. Kindly subscribe my channel. Thank you.